தமிழக விவசாய அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்குமார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த குக்கர் பிட்ஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஏரியா அது. இப்ப எந்த மார்க்கெட்ல இருக்கேன் அப்டின்னா, திண்டிவனம் பக்கத்துல இருக்கக்கூடிய முரிக்கேரி மார்க்கெட்ல இருக்கேன். இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த பயிரானது வந்து பார்த்தீங்கன்னா, மஸ்க் மிலான், கிரினின்னு நாங்க சொல்லக்கூடியது அதுதான். இப்ப இதுல என்ன மாரி பிரச்சனை இருக்கு அப்டின்னா, இதுல மெயினா இப்ப வந்து அதாவது சாம்பல் நோயோட பிரச்சனை அதிகமா இருக்கு. இந்த சாம்பல் நோய் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிதான் இருக்கும். பாருங்க. இந்த மாரி இருக்கும். இந்த மாரி வெள்ள வெள்ளையா டாட் டாட்டா இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு பிரச்சனை. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிர்னி பழத்துல வரக்கூடிய அடிசாம்பல் நோய். அத நம்ப எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த சாம்பல் நோய் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அடிசாம்பல் நோய். இத எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்ட்டு இப்ப விளக்கமா உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த சாம்பல் நோயானது வந்து பார்த்தீங்கன்னா, மழைக்காலங்களையும் பிளஸ் வந்து பனிக்காலங்களையும் அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்போர்ட்ஸ் கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இலையில இருந்து இன்னொரு இலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பரவும் தன்மை கொண்டது. இத நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது உயிரியல் முறைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் வந்து ஒரு ஏக்கருக்கு 6 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதோட இது வந்து ஸ்போர்ட்ஸோட வித்துக்கள் எல்லாமே இறந்து மேற்கொண்டு வந்து பரவ விடாம தடுக்கும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அடிசாம்பல் நோயும் அதிலேயே வந்து கண்ட்ரோல் கிடைக்கும். இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தேவைக்கு ஏத்த மாரி வந்து இதுல வந்து உங்களுக்கு மெயினா வந்து இந்த பழத்தோட இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 35 நாள், 40 நாள், 45 நாள் ஆயிருச்சு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு. இந்த ஸ்டேஜுக்கு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா, கீழ கொட்டாம இருக்கிறதுக்கு வந்து, நீங்க வந்து நம்ம ஐபிஎல் பயாலஜிகல்ஸ்ல 5Gன்னு சொல்லிட்டு இருக்கு. அமினோ ஆசிட் பேஸ் பண்ணி, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கராக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1/4 லிட்டர் நீங்க ஸ்ப்ரே பண்ணும் விதத்துல, கண்டிப்பா அந்த பூக்கள் வந்து உதிர்ந்துட்டு, அத வந்து குறையும். பிளஸ் வந்து காயோட தன்மையும் வெயிட் வந்து கூடும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்ற இந்த காம்பினேஷன்ஸ்ல வந்து, நீங்க வாங்கி இந்த கிர்னி பழத்துக்கு வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க.